அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த காணொளியில் நாம் தெரிந்து கொள்ள இருக்கின்ற தகவல் அரிமாப்பட்டி சக்திவேல் திரை விமர்சனம். வாங்க நிகழ்ச்சிக்கு போவோம். திருச்சிக்கு அருகில் இருக்கும் அரிமாப்பட்டி என்கிற கிராமத்தைச் சேர்ந்தவர் சார்லியின் மகன் சக்திவேல், அதாவது பவன். அவர் ஊர் பெயரை தனது பெயருக்கு முன்னால் போட்டு அந்த சிறிய கிராமத்தை உலகுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுவார். திரைப்படத்துறையில் துணை இயக்குனராக பணிபுரியும் அவர் ஒரு குறும்படம் எடுத்து தாத்தா அழகு உட்பட எல்லோரையும் மகிழ்ச்சி அடைய வைத்து பெருமைப்பட வைப்பார். ஒரு சிறு வாய்ப்பு கிடைக்க ஊருக்கு வருபவர் தனது பள்ளி காதலியான பக்கத்து கிராமத்தை சேர்ந்த மேக்னா எலனை சந்திப்பார். அவர் ஒரு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்து வருபவர். ஒரு படம் இயக்கிய பிறகுதான் திருமணம் செய்து கொள்வேன் என்று காத்திருக்க வைத்திருப்பவர் இப்போது திருமணம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தை ஏற்படுத்தி விடுவார். இவர்கள் இருவரும் ஒன்றாக ஊரை சுற்றி வந்தது நாயகி மேக்னாவின் அண்ணனுக்கு தெரிய வருகிறது. இருவரையும் பிரித்து நாயகனை மிரட்டி கதாநாயகிக்கு டாக்டர் மாப்பிள்ளை பார்ப்பார். இதை அறியும் நாயகன் சக்திவேல் தனது தந்தை சார்லியிடம் சென்று தனது காதல் விஷயத்தை சொல்லி பொண்ணு கேட்க சொல்லுவார். தனது மகன் ஊருக்கு பெரிய மனிதராக வந்து உயர்ந்து நிற்பான் என்று கணக்கு போட்டவருக்கு இது பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. நம்ம குடும்பத்துக்கும் நம்ம ஊருக்கும் இது ஒத்துவரவே வராது என்று மறுத்து விடுவார். நல்ல அப்பாவாக சார்லி இருந்தாலும் அவர் ஊருக்கு பயப்படுகிறார். காதல் திருமணம் செய்து கொள்ள கூடாது, அப்படி செய்தால் கிராமத்தினர் ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பார்கள், ஊருக்குள் இருக்கிற கட்டுப்பாட்டை மீறவே மீற முடியாது என்று அப்பா சார்லி அஞ்சுகிறார் என்று நினைப்பார் சக்திவேல். இதனால் யாரிடமும் சொல்லாமல் நண்பர்கள் துணையுடன் நாயகியை பதிவு திருமணம் செய்து கொண்டு ஊர் ஊராக சுற்றுகிறார். ஒரு பக்கம் நாயகியின் சகோதரர் சாதி வரி கொண்டு அடியாட்கள் துணையுடன் தேட, இன்னொரு பக்கம் தனது சொந்த கிராமத்தினர் திருமணம் செய்து வைத்த நண்பர்கள் துணையுடன் தேடுகிறார். இந்த எதிர்ப்புகளை மீறி பவன் தன் காதல் மனைவி மேக்னாவுடன் வாழ்க்கையை தொடர்ந்தாரா? கிராமத்தினரால் அவமானப்பட்ட தந்தை சார்லியின் நிலை என்ன ஆயிற்று என்பதை எப்படி தெரிந்து கொள்கிறார் என்பதுதான் மீதி படம். கதாநாயகன் பவன் சக்தி வேலாக ஜொலித்திருக்கிறார். காதல் காட்சிகளில் நன்றாகவே மின்னுகிறார். ஆக்ஷன் காட்சிகளில் பிரமாதப்படுத்துகிறார். நாயகி மேக்னா அழகாக தோன்றி காட்சிகளுக்கு உயிர் கொடுத்திருக்கிறார். பல இடங்களில் அதிகமாகவே ஸ்கோர் செய்திருக்கிறார். தன் மகனை விட ஊர்தான் பெரிது என்று முடிவெடுக்கும் கட்டத்தில் பாசத்துக்கும் ஊர் மீதான நேசத்திற்கும் இடையில் சிக்கி தவிக்கும் உணர்வை அற்புதமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் நடிகர் சார்லி. மேக்னாவின் அண்ணனாக வரும் பிர்லா போஸ் முறுக்கி கொண்டே திரிகிற பாத்திரத்தில் முழுமையாக பொருந்துகிறார். இமான் அண்ணாச்சி அரசியல்வாதியாக வந்து சிரிக்க வைக்கிறார். மூத்த நடிகர்களான அழகு, சூப்பர் குட் சுப்பிரமணி, மாயி உட்பட எல்லோருமே அவர்களுடைய பாத்திரங்களை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர் மணி அமுதவனும் ஒளிப்பதிவாளர் JP மேனனும் தங்களால் என்ன முடியுமோ அந்த அளவில் பணியாற்றி படத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறார்கள். அரிமா என்றால் சிங்கம், பட்டி என்றால் அடைக்கப்படும் இடம் என்பார்கள். சிங்கங்களை அடைக்கப்படுகிற இடத்தில் இருந்து கொண்டு, அதாவது அரிமாப்பட்டியில் இருந்து கொண்டு எப்படி காதலுக்காக போராடுவது? முடியாது இல்லையா? இந்த உலகத்தில் நாம ஆசைப்பட்டு அடைகிற சந்தோஷத்தை விட இந்த சமுதாயம் நமக்கு ஏற்படுத்துகிற வலியும் வேதனையும் ஏண்டா ஆசைப்பட்டோம்னு நம்மை யோசிக்க வைக்கும். அப்படித்தான் இந்த படமும் கதையும். அதை நம்மை உணரும்படி இயக்கியிருக்கிறார் இயக்குனர் ரமேஷ் கந்தசாமி. பணம் உள்ளவன் சாதியை விடமாட்டான், குணம் உள்ளவன் காதலை விடமாட்டான். இவை இரண்டுக்கும் உள்ள பகை மனிதர்களை மோத வைத்து அழ வைக்கும். அதில் மனிதம் மரணித்து கிடக்கும். அதையே இந்த படத்தில் கருத்தாக வைத்திருக்கிறார் இயக்குனர் ரமேஷ் கந்தசாமி. என்ன நேயர்களே, அரிமாப்பட்டி சக்திவேல் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை தெரிந்து கொண்டீர்களா? சரி, தமிழ் வலைக்காட்சியை தொடர்ந்து பாருங்கள். தமிழ் வலைக்காட்சியை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தமிழ் வலைக்காட்சியின் புதிய அப்டேட்டுகள் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வர அருகில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் அமுக்குங்க. கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே.